நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, இந்த லக்னத்தில் சூரியன் இல்லை லக்னத்துக்கு ஏழில் சூரியன், லக்னத்தில் செவ்வாய் இல்லை லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய், இல்லைன்னா செவ்வாய் எங்கேயாவது இருந்து அந்த 7ஆம் வீட்டை பார்க்குறது, 7ல் சனி, இந்த மாதிரி அதே மாதிரி 7ல் சனி புதன், இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதகத்தில் திருமண தடை கொஞ்சம் கொடுக்கும். இது காலம் கடந்த திருமணம் கொடுக்கும், சரியான வரன் அமையாது. இந்த மாதிரி லக்னத்தில் சூரியனோ லக்னத்தில் செவ்வாயோ இல்லை 7ஆம் வீட்டுக்கு சூரியனோ செவ்வாயோ தொடர்பு கொண்டு, இல்லை 7ஆம் வீட்டுக்கு சனி புதன் தொடர்பு கொண்டு இருக்கிற ஜாதகர், திருமண தடை உள்ளவர்கள் வரும் சித்திரை மாதம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் போய் கலந்துங்க. அங்கே நடக்கிற 18 நாள் திருவிழா நடக்கும். இந்த 18 நாள் திருவிழாவில் நம்மளால் கலந்துக்க முடியாது. அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு நடக்கிற விசேஷமான பூஜைகளையும் விசேஷமான தேர் வைபவம் நடக்கும். அதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு வரும்போது இந்த திருமண தடை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு வரன் அமையல, நல்ல பெண் அமையல, நல்ல மருமகன் அமையலன்னு ஏங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமியில் வர கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தடை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை. யாருக்கெல்லாம் லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்துலையோ சனி புதன் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க, திருமணம் காலம் கடந்துக்கிட்டே இருக்குது, சரியாக அமையலன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வரும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு மட்டும் வாங்க. நீங்கள் போய் அர்ச்சனை போகணும் அதெல்லாம் ஒன்று. அந்த திருவிழாவில் போய் கலந்துக்குங்க. அங்கே வர திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்போ அல்லது வேறு ஏதாவது உழைப்போ இதை மட்டும் செய்யுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவங்களும் சொல்லுங்கள். இது நல்ல ஒரு விஷயம். ஒரு சித்ரா பௌர்ணமி வந்துருச்சு, நீங்கள் அதுக்கான ஆயத்த வேலையை தொடங்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முருகன் துணை.